பகுதியை வாசிக்கவும். நல்ல இது மிஷன்ஸ் இரவு. என்ற உள்ளத்தில் நிறைய காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் சற்று மாற்றி சுருக்கமாக ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பைபிளை திருப்புங்கள். 1 சாமுவேல். நேற்றும் தாவீது என்ற காரியத்திலிருந்து தான் பேசினேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 சாமுவேல் chapter 17 verses 1 through 8. 1 8 வசனங்களை நாம் எல்லாரும் ஜெபத்தோடு நல்ல சத்தமாய் வாசிப்போம். 1 சாமுவேல் 17 1 8 வசனங்கள் வாசிப்போம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவில் ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். நல்லா சத்தமா வாசிக்கிறீங்களா? அவன் தன் தலையில வெண்கல சீலாவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிலை 5000 சேக்கலாய் வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களினால் வெண்கல கலசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்பாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவித்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். 10ஆம் வசனத்திலே கீழே, நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். Choose a man, choose a man from you, let him come. உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற சவாலுக்காக, மிஷனரி சவாலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சத்தம் இன்றைக்கு துதித்துக் கொண்டிருக்கு. உங்களில் ஒருவன் புறப்பட்டு வரட்டும். பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது, எதிரிடத்திலிருந்து எங்களுக்கு சத்தம் வருகிறது, எங்களுடைய உள்ளத்திலும் அதே சத்தம் எழும்புகிறது. இந்த மாலை வேளையிலும் இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்டு நாங்கள் உம்முடைய சவாலுக்கு எங்களை ஒப்படைக்க நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். பெலிஸ்தர் ஒரு பக்கத்திலே கூடி நின்றார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த பக்கத்திலே கூடி நின்றார்கள். ஆரவாரம் கேட்கிறது, ஒரு பெரிய ஆரவாரம். யுத்தத்திற்கு ஆரவாரித்தார்கள். ஆனால் யுத்தம் தான் நடக்கவில்லை. ஆரவாரம் எல்லா சபைகளிலும் இருக்கிறது, எல்லா ஆராதனைகளிலும் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற முறை பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனைகளிலே ஒரு பெரிய அசைவை உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைகளில் அசைவாடுகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஆரவாரங்களுக்கு மத்தியிலும் என்ன சாதிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இங்கே இவர்கள் ஆரவாரித்தார்கள். 2 பக்கத்தில் எதிரி ஆரவாரிக்கிறான். இஸ்ரவேல் தேவ மக்கள் ஆரவாரிக்கிறார்கள். ஆனால் 2க்கு இடையில ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. நம்ம கோலியாத்து கதை நல்லா தெரியும். 2 பேருக்கு மத்தியில் ஒருவன் நிற்கிறான். அவன் ரொம்ப ஆரவாரம் எல்லாம் பண்ணல, அவன் சவாலுக்கு அழைக்கிறான். இவர்கள் 2 பக்கம் தான் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் நடுவில் இருக்கிற ஒருவன், நீங்க எதுக்கு ரொம்ப கத்துறீங்க, எதுக்கு ரொம்ப போட்டு பிரயாசம் எல்லாம் போடுறீங்க, உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். அங்க கூடியிருந்தது ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கோ தெரியாது, எல்லாம் நல்ல பிரமாதமான ஆட்கள், யுத்தத்தில் நல்ல திறந்தவர்கள். உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். நீங்கெல்லாம் வர வேண்டாம், ஒரு ஆள் அனுப்புங்க. அவன் வந்து என்னோடு யுத்தம் பண்ணட்டும். நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எனக்கு அடிமையாகுங்கள், அல்லது நீங்கள் எங்களை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமையானோம். அவன் சவாலுக்கு விட்டான். இன்றைக்கு சபைக்கு சவால் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் எல்லா மாநிலங்களிலிருந்து சவால் வருகிறது. தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலிருந்து சவால் வருகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாக ஜெபிக்கிற மனிதனா இருக்கும்போது அந்த சவாலின் சத்தம் கேட்கிறது. இன்றைக்கு நம்மளே அநேகர் வெளி மாநிலங்களுக்கு போறோம் என்றால் அந்த ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் வருகிற அந்த சவால், அனுப்புங்கள் ஒருவனை. ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
புது புது பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், புது புது வியாக்கியானங்களை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். Give me a man. ஒன்று நீங்கள் உங்க சபையிலிருந்து ஒரு ஆளை அனுப்புங்கள். சாத்தான் இன்றைக்கு அந்தகார வல்லமைகள் இன்றைக்கு நமக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் இருக்கிற 33 கோடி கடவுள்கள் நமக்கு சவால் விடுகிறது. நாம சவுலின் சேனை என்று சொல்லாமல், நீ கிறிஸ்தவன் அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று அழைக்கிறாயே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களுடைய தேவன் என்று அழைக்கிறார், ஒருவனை அனுப்புங்கள், என்னோட வந்து யுத்தம் பண்ணட்டும். சவால். ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த சவாலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஜெபிக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்பீர்கள். ஆனா அந்த சவாலை சந்திப்பதற்கு ஒருவர் ரெடி இல்லை. சவுல் அங்க இருக்கிறார், அவர்தான் ராஜா. நியாயமானபடி அவர் முன்னால போயிருக்கணும். நம்ம கணக்கில் சொன்னப்போ என்ன எடுத்துக்கிறேன், ஜெனரல் சூப்பரண்ட் அங்க இருக்கார். அவர் கமிட்டி மீட்டிங் நடத்துறதுல தான் கவனமா இருக்கார். அப்படியே அங்க சவால் கொடுக்கிறதுக்கு ஒரு திரும்பால். அவரும் கமிட்டி மெம்பர்ஸ், சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா எல்லாம் இருக்குது. சவால் அங்க வந்துகிட்டு இருந்தாலும் இந்த ராஜாவை கவனிக்கலன்னு சொன்னா போகல. அவரும் தளபதி இருக்கிறான், அப்னேர், பெரிய யுத்த வீரன். இவரெல்லாம் கோழைகள் அல்ல, இவர்களெல்லாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல, யுத்தத்தில் சிறந்தவர்கள், நிபுணர்கள். 1000 பேரை அவர்கள் அடித்து வெற்றி காண முடியக்கூடிய திறமையும் அனுபவமும் உள்ளவர்கள். அவரும் பெரிய சேனை, பெரிய காங்கிரிகேஷன். நம்ம சபையில் எப்படி ஒரு ஆளை பார்த்தோன்னு உங்களுக்கு எவ்வளவு மெம்பர்னு கேட்கிறோம். அந்த மெம்பருக்கு தகுந்தபடி அவரை மதிப்போம். ஒரு 50 பேர்னா அப்படியா, சரி பாரு அங்கிட்டு போவாங்க. நீங்க யார், அவர் 1000 பேர், சரி தடுத்துரு வாங்கப்பா, சரி மேடைக்கு வாங்க. இங்க சபையில பெரிய ஆட்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்க்கணும். ஆகா பெரிய சபை, சரி பிரமாதமா இருக்கு, பெரிய கட்டிடம், இப்போ ஆட்கள் புழுக்கமா இருக்குன்னு ஏசி வேற வச்சிருக்கோம், எல்லாம் மியூசிக் இருக்குது, யமகா என்னதெல்லாம் உண்டு, அத்தனை இருக்கு. உங்களை சொல்ல நினைக்கிறீங்க இது மட்டும் இருந்ததுன்னா சபை எப்படி வளரும் தெரியுமா? இந்த கம்பெனி ஓனரே சபை நடத்த முடியாம இருக்கா. நல்ல மனத்தில் வச்சு யமகா இல்லாதனால இல்ல, உங்களுக்கு சபை நிறைய இருந்தா பிரம்மாண்டம் இருக்கு. ஆனா எத்தனை ஆயிரம் பேர் சபையில் இருக்கிறாங்க. Give me a man that I can fight with him. சபையிலிருந்து ஒரு ஆள் குடப்பா 1000 பேர்னு சொல்ல 2000 எத்தனை பேர் அங்கிருந்து வெளியே போயிருக்கா சவாலை சந்திக்க? சபையினுடைய எண்ணிக்கை அல்ல. ஒரு ஆள் கேட்டு அவங்க எத்தனை பிள்ளைகள்? கடவுளுடைய கிருபைனா 8 பிள்ளைகள். 8 இப்போ இல்லைன்னா கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த நாள் 8 பிள்ளைகள் இருக்கிறதுல இவன் நல்ல பிள்ளைனா நெல்லுங்க கூட்டிட்டு வாங்க. வீட்டுக்குள்ள போயிருக்கான். வீட்டுக்குள்ள போனால் ஒருத்தனை இல்லை, ஒருத்தன் வீட்டு மேலே ஏறி தீ வச்சுக்கிட்டு இருக்கான். 8 பையன்ல இவன் தான் நல்லவன், மற்றெல்லாம் வேற வேற ஊருக்கு தீ வச்சுக்குப்பாங்க. இவன் நல்லவனா இருக்கனால அவங்க வீட்டுக்கே தீ வைக்க. சபையில் இருக்கிற நிறைய விசுவாசம் இந்த கதையில் தான் இருக்கு. வீட்டுக்கு கூரையில் ஏறி கொல்லி வைக்கிறத வச்சுக்கிட்டு அவன் உள்ள இருந்து ஆரவாரம் பண்ணும்போது விசுவாசி எப்படி ஆவில தான் 25 வருஷம் நிரம்புறாரு. என்ன சாதிக்கிறோம்? Give me a man, give me a man. 25 பேரா, அதுல ஒரு ஆள் அனுப்பு, 50 பேரா அனுப்பு, 100 பேரா அனுப்பு. Give me a man. சவால் கேட்கிறதா? சத்தம் கேட்கிறதா? சத்தத்தை கேட்கிறோமா? பெரிய ஆரவாரம் நடக்கு. ஆரவாரத்தை வச்சு ஒண்ணு மறந்துவிடாது. நான் 8 டிஸ்ட்ரிக்ட் 5 மாநிலத்துக்கு தலைவராக போயிட்டு வரேன். கங்க டீப்பான மெசேஜ்கள்லாம் இருக்க பார்த்தா எப்படி பெரிய உலகத்தை அசைக்கிறவங்களாம் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கான். ஆனால் இவனை அசைக்க முடியாம தான் நான் பாடுபட்டு இருக்கேன். டீப்பா பேசினா ரொம்ப டீப், ஒருத்தனை விலையும் கிடவே முடியாது.